தமிழ் சினிமாவுல உச்ச நட்சத்திரங்கள்ல ஒருவராக ரசிகர்களால தலைமையில் தூக்கி வைத்து கொண்டாடப்படும் நடிகர்னா நம்ம ஏகே அவர்கள் தான். இவர் நடிப்புல இந்த ஆண்டு விடாமுயற்சி மற்றும் குட் பேட் அக்லி ஆகிய 2 படங்கள் வெளியாக இருக்கு. இதுல குட் பேட் அக்லி திரைப்படம் உலக அளவுல ஒரு மிகப்பெரிய வசூல் சாதனையை படைச்சது. அது சருடைய கெரியர் பெஸ்ட் திரைப்படமாக இந்த படம் அமைச்சது. இதனால மீண்டுமே இயக்குனர் ஆதிக் ரவிச்சந்திரனுடன் நம்ம ஏகே அவர்கள் இணைகிறாரு. ஏகே 64 படத்துடைய முன் தயாரிப்பு பணிகள் விறுவிறுப்பாக போயிட்டு இருக்கா. விரைவில் அறிவிப்பு வெளியாகும் அப்படின்னு ரசிகர்களுமே காத்துட்டு இருக்காங்க. நம்ம அது சார் கடந்த சில வருடங்களாக சினிமா சார்ந்த எந்த ப்ரொமோஷன் விழாக்களுமே கலந்து கொள்றது கிடையாது. ஆனா மங்காத்தா படத்துடைய சமயத்துல பிரிண்ட் மீடியாவிற்கு பேட்டிகளை கொடுத்திருக்காரா. இந்த நிலையில பாத்தீங்கன்னா ரஜினிகாந்த் சார் குறித்தும் மங்காத்தா வெற்றி அவருக்கு சமர்ப்பிப்பதாகவுமே தெரிவித்திருந்தாரு. இந்த விஷயம் தற்போது வெளியாகி வைரலுமே ஆகிட்டு இருக்கு. அதாவது நம்ம ஏகே அவர்கள் அந்த இன்டர்வியூல பேசியிருப்பதாவது, எனக்கு நம்பர் 1 நம்பர் 2 இதெல்லாம் ஈடுபாடு கிடையாது. அந்த எண்ணங்களுமே என்னுடைய மனதுல இல்ல. தமிழ் சினிமாவுடைய தலை சிறந்த நடிகராக நான் ரஜினி சாரை பாக்குறேன். அவருக்கு கீழே தான் நான் மற்ற நடிகர்கள் எல்லோரும் அப்படின்னு பேசியிருந்தாரு. மேலும் பாத்தீங்கன்னா ரஜினி சார் கூட ஒரு படம் பண்ணணும், அவர் ஹீரோவாகவும் நான் வில்லனாகவும் பண்ணணும், அவர் கையால நான் அடி வாங்கணும், அப்பதான் என்னுடைய சினிமா கெரியர் முழுமையடையும் அப்படின்றத அந்த இன்டர்வியூல பேசியிருப்பாரு. மேலும் பாத்தீங்கன்னா மங்காத்தா படத்துடைய மாபெரும் வெற்றியை ரஜினி சாருக்கு நான் டெடிகேட் பண்றேன் அப்படின்றதையுமே அந்த இன்டர்வியூல அம்புலாக சொல்லியிருப்பாரு. சோ இவர் பேசிய இந்த வார்த்தைகள் தற்போது சமூக வலைதளங்கள்ல வைரலுமே ஆகிட்டு இருக்கு. சோ ரஜினி சார் பற்றி ஏகே அவர்கள் இப்படி பேசியிருப்பது பலருக்குமே அதிர்ச்சியை கொடுத்திருக்கு. இது போன்ற செய்திகளை பற்றி நீங்க உடனே தெரிஞ்சுக்க நம்மளுடைய தலைவர் அப்படின்ற நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.